الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து ஆளுகின்ற அருளாளனும் அன்பாளனும் அடக்கி ஆளும் வல்லமையுள்ளவனும் மன்னிப்பதில் தாராளமானவனும் தண்டிப்பதில் மகாபெரும் நீதமானவனும் மொத்தத்தில் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பான அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்றென்றும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக அல்லாஹ்வின் அருளாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான காரூன்ய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள் என்ற இந்த உம்மத்தின் சிறந்த மனிதர்களான குர்ஆனையும் ஹதீஸையும் ஷரியாக விளங்கிய மேதைகளான அந்த பெருந்தகைகள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த சிறந்த நூற்றாண்டின் பெருந்தகைகளான சலஃபு சாலிஹீன்கள் என்ற சஹாபாக்கள் தாபியங்கள் தபஉ தாபியங்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு மனித இதயங்களையும் மனிதனின் எழுதுகோள்களையும் கருவியாக பயன்படுத்தினானே, தங்களின் வாழ்நாளை அயராது அர்ப்பணித்த எப்போதும் நாம் நன்றி உணர்வோடு மதிக்க வேண்டிய கண்ணியமான இமாம்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள் எல்லோர் மீதும், ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த உலமாக்கள் மீதும், இந்த முஸ்லிம் சமூகம் விரிந்து காணப்படுவதிலே பங்காளியாக இருந்த ஈமானிய பெற்றோர்கள் மீதும், எங்கள் மீதும் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். மரண தருவாயில் கை கொடுக்கின்றவன் ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். மறுமை வெற்றியிலே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இரக்கமும் மட்டும்தான். எப்போதும் அல்லாஹ்வோடு கண்ணியமாக நடந்து கொள்வோமாக. எப்போதும் செய்யும் காரியங்களை படைத்த அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறதா இல்லையா என்று சரிபார்ப்போமாக. எப்போதும் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்ப்போமாக. ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வோடு சமமாக நடந்து கொள்வோமாக. தக்குவா என்ற சுவர்க்கத்தின் கட்டிச்சாதத்தை பற்றி பிடித்தவர்களாக எப்போதும் மரணம் வரைக்கும் அல்லாஹ்வின் அச்சத்தோடு வாழ முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்கள் என்ற அல் அப்ரார் வ அல்ஹிக்னி மஅஸ் சாலிஹீன், சாலிகான மனிதர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நான் ஓதிய குர்ஆனுடைய வசனம் சூரா அல் ஹஷ்ர் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய 18வது வசனம். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்,
ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறான். அதை சொல்லிவிட்டு வல் தந்துர் நப்சும் மா கத்தமத் லிகது, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதரும், உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் மறுமை என்றொரு நாளுக்காக அவர் என்ன முற்படுத்தி இருக்கிறார் என்று அவர் சரிபார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை அதே ஆயத்தில் அல்லாஹ்வை பயப்படுமாறு சொல்கிறான். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளவு விவகாரத்தையும் அல்லாஹ் உள் விளங்கி அறியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆயத்து பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற ஒரு ஆயத்து அன்பார்ந்தவர்களே. கண்ணியமான முபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தை பற்றி தஃப்சீர் எழுதுகிற நேரத்தில் அஸ்லுல் முஹாசபா, மனிதன் சுய விசாரணை, தன்னை பற்றி மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய கடமைப்பட்டவனாக இருக்கிறான். எப்போதும் அவன் யா நப்சி, என் நிலை மறுமையில் என்னவாகும் என்று யோசிப்பதுதான் ஒரு மூமினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நான் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுகிறேனா, என்னுடைய பேச்சுவார்த்தையும் நடவடிக்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? அல அதுல்லுக்கும் அல அஹ்லில் ஜன்னா, உங்களுக்கு சுவர்க்கவாசிகளை அடையாளப்படுத்தவான நபிகளார் கேட்டார்கள். காலு பலா யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்ல நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குல்லு தஈஃபின் முத்ததஈஃப் என்றார்கள். வெளி பார்வையிலே அவர்கள் பலவீனமானவர்களாக இருப்பார்கள், பணிவானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் திறமைசாலிகள், பலசாலிகள், ஆனால் பணிவானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள். சுவர்க்கவாசிகளின் அடையாளத்தை அவல அதுல்லுக்கும் அலா அஹ்லின் நார், நரகவாசிகளை சொல்லவா? அவர்கள் பெருமைக்காரர்களாக இருப்பார்கள், கர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். பேச்சிலும் செயலிலும் நடவடிக்கையிலும் பேசினால் பெருத்த வெண்ட பேச்சாக இருக்கும். அவர்களின் செயல்பாடுகள் நரகத்துக்குரிய அடையாளத்தோடு இருக்கும் என்பதைத்தான் நபிகளார் இப்படி பெருமை என்றொன்றை குறித்து அடையாளப்படுத்தினார்கள். சத்தியத்தை ஏற்க மறுப்பதாக இருக்கலாம், பணத்தையும் வளத்தையும் வைத்து பெரிதாக பேசுவதாக இருக்கலாம். பெருமை பல வடிவத்தில் வரும். கண்ணியமான பெருமக்களே, அவரவரை சுய விசாரணை செய்ய வேண்டும். இந்த ஆயத்தை கண்ணியமான முபஸ்ஸிரீன்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி விழிக்கிறான் என்று பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற அவ்வளவு இடத்திலையும் என்னையும் உங்களையும் போன்று அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர்கள், வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான் என்று நம்பியவர்கள், மறுமை என்றொரு நாளிலே அல்லாஹ் விசாரிப்பார் என்பதை ஏற்றவர்கள், மன்னரை வாழ்வு உண்மையானது என்று நம்பியவர்கள், நன்மையும் தீமையும் நிறுக்கப்படும் ஒரு நாளில் மீசானிலே வைத்து அல்லாஹ் நிறுத்தி தீர்ப்பு சொல்ல போகிறார் என்பதையெல்லாம் ஆழமாக நம்ப வேண்டிய அவ்வளவையும் நம்பியவர்களைத்தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி அழைத்து படர்க்கையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் சரிபாருங்கள் என்று சொல்லாமல் நீங்கள் என்று அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி அழைத்து வல் தந்துர் நப்சும் மா கத்தமத் லிகது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் அவரவர் என்று அல்லாஹ் படர்க்கையாக சொல்கிறான். இந்த சொற்பிரயோகம் ஒரு பலமான அழுத்தத்தை கொடுக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, வல் தந்துர் நப்சும் மா கத்தமத் லிகது, நாளைய ஒரு நாளுக்காக நீங்கள் என்ன முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சரிபாருங்கள், ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முன்னெச்சரிக்கை விடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, பிழையாக வாழ்ந்துவிட்டு மனிதன் மறுமையிலே அல்லாஹ்வை குற்றம் சாட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்ய வேண்டிய இடங்களிலே அல்லாஹ் நிரப்பமான எச்சரிக்கையை விடுக்கிறதை பார்க்கலாம். வல் தந்துர் நப்சும் மா கத்தமத் லிகது, ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர் எதை முற்படுத்தி இருக்கிறார். லிகது, நாளை கண்ட வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்.
மறுமை என்ற சொல்லை பயன்படுத்தாமல் ஏன் அல்லாஹ் கதன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் மிக அருமையாக துல்லியமாக திக்கத்துல் கலாம் அல்லாஹ்வுடைய கலாமுடைய நுட்பத்தை தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். நாளை என்ற சொல்லை அல்லாஹ் ஏன் பயன்படுத்துகிறார் என்றால் மறுமை என்பது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. இன்னஹா உலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலா வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா. அவனுக்கு பின்னால் ஒரு பலமான கடினமான ஒரு நாளை மனிதன் முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டு வாழுகிறான். அவன் உலகத்தை, இந்த முந்திய உலகத்தை அவன் நேசித்து வாழுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்து சொல்கிறது. திரும்ப அதே ஆயத்திலே வத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் மூமீன்களே என்று திருப்பி சொல்கிறான். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளவு விவகாரத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான், எல்லாத்தையும் உள்விளங்கி அறியக்கூடியவனாக இருக்கிறான். வலா யக்ஃபா அலைஹி ஷைஉன். அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குல் இன் துக்ஃபு மா ஃபி சுதூரிக்கும் அவ் துப்தூஹு யஅலமுல்லாஹ் வ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எதை வெளிப்படையாக செய்தாலும், நீங்கள் ரகசியமாக செய்தாலும் எதுவும் அல்லாஹ்வுக்கு மறையாது. இந்த பூமியிலோ வானத்திலோ எதுவுமே அல்லாஹ்வுக்கு மறையாது. எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். யாவற்றின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா வ மா அமிலத் மின் சூ தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதன் பஈதா வ யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் மிக அழுத்தமாக சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே செய்த நல்லமல்கள் யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, அவன் செய்த சாலிகான அமல்கள் நன்மைகளை செய்தால் மறுமை நாளிலே அல்லாஹ் அவனுக்கு முன்னால் காட்டுவான், அதை முன்னால் கொண்டு வந்து வைப்பான். அதே போன்றுதான் வமா அமிலத் மின் சூ, ஒரு பாவத்தை செய்தாலும் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பான் அல்லாஹு தஆலா என்று அல்லாஹ் அருமையாக குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறதை பார்க்கலாம். லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வ வஜது மா அமிலு ஹாதிரா வலா யظلم ரப்புக அஹதா என்று அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறதை பார்க்கலாம். மலிஹாதல் கிதாப், இந்த ஏட்டுடைய செய்தி என்ன? எல்லாத்தையும் பேசுகிறது, காட்டிக் கொண்டிருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னதோ பெரியதோ எவ்வளவோ செய்தாலும் அவ்வளவுமே அதில் பதியப்பட்டு கண்ணால் காணுகிற விதத்தில் அல்லாஹ் வைப்பான். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் யாருக்கும் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனில் நெடுகிலும் எச்சரிக்கை செய்கிறதை பார்க்கலாம். எனவே அல் குர்ஆனிலே ஒரு மனிதன் சுய விசாரணை செய்ய வேண்டும் என்ற விவகாரத்தை, அவன் எப்படி மறுமைக்காக தன்னை தயார்படுத்த வேண்டும் என்ற விவகாரத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறான். சஹாபாக்கள் குர்ஆனினால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். சஹாபாக்கள் அவரவரைத்தான் யோசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் என்ன உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர்கள் சுவர்க்கவாசி என்று சொல்வதற்கு? அல்லாஹ்வுடைய நபியுடைய வாயால் சுவர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட ஹதரத் உமர், அவர் குர்ஆனுடைய ஆயத்து என்று ஓதப்பட்டால் கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு முன்னால் அடங்கி நிற்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறதை பார்க்கிறோம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கன கஸீரல் புகா வல் முஹாசபா என்று வருகிறதை பார்க்கிறோம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் எப்போதும் தன்னை சுய விசாரணை செய்கிறவராகவும் அதிகமாக அழுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இன்ன அதாப ரப்பிக லவாக்கிய. ஒரு நாள் இரவு தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார் ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். உமர் சுவர்க்கவாசி என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர். ஆனால் எப்போதும் தன்னை விசாரித்துக் கொள்வார்கள். அவர் கியாமுல்லில் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் குர்ஆனுடைய ஆயத்து இன்ன அதாப ரப்பிக லவாக்கியா, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்போதும் நடந்துதான் ஆகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற ஆயத்து ஓதுகிற நேரத்தில் கீழே விழும் அளவுக்கு தேம்பி 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 அழுகிறார்கள். எது வரைக்கும் என்றால் பல நாட்கள் நோயாளியாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு தன்னை மீள்பரிசீலனை செய்து கொண்டதை பார்க்கலாம். ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி வருகிற நேரத்தில் கான பக்கா அன் மின் ஹஷியத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நிறைய அழுகிறவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே மகத்தான அந்த கண்ணியமான சஹாபாக்கள் எப்போதும் அவர்களை சுய விசாரணை செய்கிற நிலையில் இருந்தார்கள். நானும் நீங்களும் எங்களுக்கு சுவர்க்கம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை போன்ற எந்த அச்சமும் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் கபரடியிலே ஒரு ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்கிற நேரத்தில் நாங்கள் எந்த அச்சமும் இல்லாமல் ஒரு நாளில் நான் இந்த கபரிலே கொண்டு வந்து வைக்கப்படுவேனே, என்னை மக்கள் எல்லாரும் வைத்துவிட்டு திரும்பி சென்று விடுவார்களே, என் பிள்ளையாக இருக்கலாம், அழுதுவிட்டவன் திரும்பி சென்று விடுவான், என் மனைவி வீட்டில் இருந்த அழுவால் நான் தன்னந்தனியாகத்தான் இந்த கபரில் இருக்க வேண்டும் என்ற அச்சமும் கலக்கமும் பயமும் இல்லாதவர்களாக வாழுகிறோம் என்றால் எங்களுடைய ஈமான் மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே. எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா அஸ்லுல் முஹாசபா, ஒரு மனிதன் தன்னை சுய விசாரணை செய்வதற்கு தூண்டுகின்ற ஒரு பலமான ஆயத்து தான் வல்தந்துர் நப்சும் மா கத்தமத் லிகத். இந்த ஆயத்து ஒரு அற்புதமான ஆயத்தன்பார்ந்தவர்களே. இதில் பல செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒன்று, ஒரு மனிதன் அமலே செய்யாமல் பொடுபோக்காக வாழுகிறான். அந்த மனிதனும் தன்னை பற்றி யோசிக்க வேண்டும். திடீரென்று எனக்கு மௌத்து வருமாக இருந்தால் நான் மறுமை வெற்றிக்கு என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அவனை யோசிக்க வைக்கிறது இந்த ஆயத்து. அதே போலதான் அமலாளியாக இருக்கிறவர்களையும் இந்த ஆயத்து தூண்டுகிறது. எதை தெரியுமா? ஒரு மனிதன் அமல் செய்கிறான், நீ செய்த அமலுக்கு சமமாக அல்லது செய்த அமலை தாண்டி உன் அமல் அழிந்து போகிற விடயத்தில் விவகாரத்தில் நீ ஈடுபடுகிறாயா இல்லையா, அதையும் இந்த ஆயத்தை நமக்கு தூண்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், உங்களே வங்குரோத்துக்காரர் யார் என்று தெரியுமா என்று நபிகளார் கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே பணமும் வளமும் இருந்துவிட்டு அப்படியே எல்லாம் இல்லாத நிலையிலே சென்று கையிலே ஒன்றுமில்லாத நிலைக்கு சென்றாரோ அவர்தானே முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். இல்லை, நாளை மறுமையிலே ஒரு ஷாரார் வருவார்கள், அவர்கள் அமலாளிகளாக இருப்பார்கள். அந்த அமலாளிகள் அவர்கள் பெருத்த அமலாளிகள் தான். ஆனால் அந்த அமலை அழித்து போடுகிற விவகாரத்திலே மனிதனுக்கு மனிதன் என்ற விவகாரத்தில் பிழையாக நடந்து கொண்டார்கள். நாளை மறுமையிலே சுவர்க்கவாதி என்று எண்ணிக்கொண்டு தான் வருவார்கள். ஒரு மனிதன் வருவான், யா அல்லாஹ், எனக்கு இவன் அநியாயமாக ஏசினான், அவன் மனம் புண்பட்டிருக்கிறது, அப்படியா, அவன் மனம் நொந்ததற்காக இவனுடைய அமலிலிருந்து அல்லாஹ் எடுத்து அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று நபிகளார் சொன்னார்கள். இன்னொருவன் வருவான், எனக்கு இவன் அடித்தான் யா அல்லாஹ், அதற்கு ஈடாக அல்லாஹ் இவனுடைய நன்மையை எடுத்து அங்கே கொடுத்து விடுவான். என்னுடைய மானத்தை 4 பேருக்கு முன்னால் கீறி கிழித்தான் யா அல்லாஹ், உடனே அல்லாஹ் அதற்கு சமமாக ஈடு செய்கிற விதத்திலே நன்மையை எடுத்தெடுத்து கொடுப்பான். இன்னொருவன் வருவான், இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இவனிடத்தில் எடுத்து கொடுப்பதற்கு நன்மை இல்லை, அவன் சுமந்து வந்திருக்கிற பாவத்தை எடுத்து இந்த ஆளுக்கு கொடுத்து அவனை தூக்கி நரகத்திலே வீசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அமலாளிதான், ஆனால் மீள் பரிசீலனை செய்யப்படாத ஒரு பகுதி என் மனைவியாக இருக்கலாம், என் அக்கம் பக்கத்துக்காரராக இருக்கலாம், என் வியாபார நண்பனாக இருக்கலாம், நானோ ஒரு முதலாளி, எனக்கு கீழால் பல தொழிலாளிகள் ஊழியர்களாக வேலை செய்கிறார்கள், நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை பற்றி ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய நபியே, என்னிடத்தில் சில அடிமைகள் இருக்கிறார்கள், நான் அவர்கள் குற்றமிழைக்கிற போது தண்டிக்க செய்கிறேன், மறுமையிலே அல்லாஹ் என்னை விசாரிப்பானா என்று கேட்டார்கள். நீ அடித்தது நியாயமாக குற்றத்துக்கேற்ப தண்டனையை அடித்திருந்தால் உன்னிடத்திலே சமமானது, அது நியாயமானது, ஆனால் அதற்கு மேல் நீ அநியாயமாக அடித்திருந்தால் மறுமையிலே விசாரிக்கப்படுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, முஹாசபத்துன் நப்ஸ்ல அமல் செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, செய்த அமல் அழிந்து போகிற விவகாரத்தில் ஈடுபட்டோமா இல்லையா, வல்தந்துர் நப்சும் மா கத்தமத் லிகத், நாம் உட்படுத்தியது தூய்மையாக இருக்கிறதா, பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறதா, வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில அமலாளிகள் மூமின்கள் அமல் செய்வார்கள், கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள், செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்வார்கள், ஆனால் வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி போக இருக்கிறவர்கள், அதை நினைத்து அவர்கள் உள்ளம் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்து இறங்கினுடனே இந்த ஆயத்தை இறங்கினுடனே அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு காலத்தில் பிழையாக இருந்த மனிதர்கள் திருந்தி அமலாளியாக மாறிவிட்டார்கள்,
பழைய காலத்தை நினைத்து வருந்தி அழுகிற அழுகையையும் பயத்தையும் பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறார் என்று கேட்டார்கள். லா யப்னத சித்திக், சித்திக்குடைய மகளே, இது அல்ல இதன் அர்த்தம். மூமின்கள் யுஸல்லூன் வயசூமூன் வயதஸத்தகூன் வயஅதமிரூன வயஹுஜ்ஜூன், அவர்கள் தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், சதக்கா கொடுப்பார்கள், உம்ரா ஹஜ் என்று செய்வார்கள், அமலாளியாக இருப்பார்கள். ஆனால் வஹும் யகாஃபூன அல்லா யுதகப்பல மின்ஹும், அவர்கள் அமலாளிதான், ஆனால் என்ற அமல அல்லாஹ் கபூலாக்கினானா இல்லையா என்று அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வல் தந்துர் நப்சும்மா கத்தமத் லிகத், நீ முற்படுத்தியதை பற்றி அவரவர் சரிபார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் செய்த அமலை பற்றி அல்லாஹ்ட்ட கபூலாக்கி யா அல்லாஹ் என்று எப்போ கேட்கிறோம் என்பார்ந்தவர்களே. அது மட்டுமா, இன்னும் விவகாரங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் கண்ணியமான சகோதரர்கள், எல்லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், மனிதர்களுக்கு காட்டுவதற்காக நீ முகஸ்துதிக்காக செய்ததை போல அது எப்படி அழிந்து போகுமோ அது மாதிரி கொடுத்த சதக்காக்களை நீ சொல்லி காட்டாதே. கொடுத்த சதக்காவை ஒரு கட்டத்திலே எடுத்தவரிடத்தில் பிரதியாக நீ ஒரு வேலையை கொடுத்து அல்லது நன்றி உணர்வோடு 4 பேரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று கூட எதிர்பார்த்திருப்பாய். அதை 4 பேரிடத்தில் சொல்லவில்லை. இல்லை, எடுத்தவன் உதவியை பெற்றவன் என் வீட்டிலே ஒரு விவகாரத்திலே அவன் வந்து கைபோட்டு வேலை செய்வான் என்று எதிர்பார்த்தான். அவன் வரவில்லை, நன்றி கட்டவன் என்று 4 பேரிடத்திலே கதைக்கிறான். அவன் 2 வகையில் இவன் குற்றவாளியாகிறான். அவன் கேள்விப்படுகிறான், என்னை விமர்சித்து 4 பேரிடத்திலே நன்றி கட்டவன் என்று சொன்னான் என்று. அதில் 2 விவகாரத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று அல் மன், கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டினான். 2வது அல் அதா, நோவினைப்படுத்தினான். எடுத்தவனை 4 பேருக்கு முன்னால் சொல்லி அவமானப்படுத்தும் போது அவன் ஏன் தான் இவனிடத்திலே அந்த உதவியை நான் பெற்றேனோ என்று யோசிக்கிறேன் என்று அவன் அங்கலாய்க்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், அத்துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீ நோவினைப்படுத்துவதனூடாக சதக்காவை நன்மையை அழித்து விடாதே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, எப்போதும் நானும் நீங்களும் ஒரு நாளில் இந்த மண்ணுக்குள்ளே போகத்தான் இருக்கிறோம். இந்த இடத்திலே உயிரோடு இருக்கிற நானும் நீங்களும் இன்னும் ஒரு 10 வருடம் என்று வருகிற நேரத்தில் எங்கள் எத்தனை பேர் இந்த இடத்தில் இருப்பார்கள் சகோதரர்களே? பள்ளி வாயல் நிலைத்திருக்கும், அதற்குரிய காலம் வரை இருக்கும். ஆனால் தொழுதவர் மண்ணுக்குள்ளே போய்கொண்டுதான் இருக்கிறார். பிறப்புள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்புண்டு என்பதில் இந்த உலகத்தில் மாற்று கருத்து கொண்டவன் யாரும் இல்லை அன்பார்ந்தவர்களே. இந்த உலகத்தில் ரப்பை மறுத்து பேசுகிற நாத்திகவாதி இருக்கிறான். ஆனால் பிறப்புள்ள ஒன்றுக்கு இறப்புண்டு என்ற அந்த மரணத்தை மறுத்தவன் யாரும் இல்லை அன்பார்ந்தவர்களே. மரணத்தை விட்டு விரண்டோட பார்க்கிறவனே என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் மரணத்தை மறுத்தவனை என்று அழைத்தது கிடையாது அன்பார்ந்தவர்களே. எப்போதும் புத்திசாலிகளாக உலகத்திலே வாழ முயற்சிப்போமாக. எங்களை நாங்கள் மீள்பரிசீலனை செய்வோமாக. நான் சரியாக இருக்கின்றேனா என்று என்னை நானே சரிபார்ப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நப்சும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் அவரவர் எதை மறுமைக்காக முற்படுத்தி இருக்கிறார் என்பதை சரிபார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. இதில் இன்னொரு அடிப்படை இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எல்லோரும் அமலாளிகளாக இருக்கிறோம், மறுமைக்காக வாழ வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள். அதனால் தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் மொத்த சமூகத்தையும் அல்லாஹ் அழைக்கவில்லை. ஈமான் கொண்டவர்களை என்று அழைப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. மறுமை வெற்றிக்காக வாழ வேண்டும், நல்ல அபிப்பிராயத்தோடு வாழ வேண்டும், கபரு வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், நல்ல ஆர்வமுள்ள தன்மை உள்ளவர்களாக மனிதன் வாழுகிற இந்த நல்ல எண்ணத்தோடு வாழுகிற மனிதன் என்பதனால் சுவர்க்கம் தேவை, நரகம் பாதுகாக்கப்பட வேண்டும், நரகம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த பயத்தோடு வாழுகிற மனிதர்கள், அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் இதை சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே. அசம்பந்தமாக வாழாதே, கவனஈனமாக நடக்காதே. நீ தொழுகையாளி, ஆனால் உன்னுடைய உம்மாவின் வாப்பாவின் மனது நோக நீ நடக்கிறாய். அண்டை வீட்டுக்காரரோடு நீ பிரச்சனைப்படுகிறாய். உன்னுடைய ஜார்
அண்டை வீட்டுக்காரனை நோவினைப்படுத்தியவன் மூமினாக மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். குடும்ப உறவை துண்டித்த மனிதன் சுவர்க்கம் போக மாட்டான். ஹஜ்ஜி செய்திருக்கிறார், உம்ரா செய்திருக்கிறார், அமலாளியாக இருக்கிறார், காபாவின் பிடவையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு கேட்கிறார். கண்ணியமான பெருமக்களே, இவ்வளவெல்லாம் அமலோடு நீ ஏன் அமலாளியாக இருக்கிறாய்? சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நீ உன்னை சரிபார்த்து கொள் என்றுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகது. நீ மறுமைக்காக முற்படுத்தியதை சரிபாரு. நீ சரியான முறையில் இருக்கிறாயா? உன் அமலெல்லாம் நிரப்பமாக செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் நீ அல்லாவின் அருளை இழந்தவனாக வாழுகிறாய். லஅலமன்ன அக்வாமம் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா. நபிகள் சொன்னார்கள், திஹாமா என்ற மலை அளவுக்கு நன்மைகளோடு மறுமையிலே வருவார்கள். அவர்கள் நன்மையோடு வருகிற போது அவர்களின் எதிர்பார்ப்பு சுவர்க்கமாக இருக்கும். ஆசையோடு வருவார்கள். ஃபயஜ்அலஹல்லாஹு ஹபாஅம் மன்சூரா. அல்லாஹ் எல்லா அமலையும் புழுதியாக அடித்து எல்லாத்தையும் அழித்து போட்டு விடுவான். கது ஹாபு வ ஹஸிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா வஜல்ஹிம் லனா யா ரசூலல்லாஹ். அவர்கள் யார் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கள். அல்லாஹ் நகூன மின்ஹும். இப்படி நஷ்டவாளிகளில் நாங்கள் ஆகிடப்படாது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ஹும் மின் ஜில்தத்தினா. அவர்கள் எங்களுடைய உடம்பிறப்புகளான முஸ்லிம் சமூகம், அவர்கள் அமலாளிகள், அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற எங்களுடைய உறவுகள் அவர்கள். ஆனால் அவர்கள் அமலாளிகளாகத்தான் இருந்தார்கள். யக்கூமூன பில்லைலி மா தகூமூன். நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதை போன்றெல்லாம் அமலாளிகளாக ஈடுபாடு காட்டியவர்கள். அவர்களிடத்தில் இருந்த ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? வைதா ஹலவ் பிமஹாரிமில்லா. அவர்கள் ஹராத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு தனிமையில் என்று கிடைச்சால் இன்தஹ கூஹா, அந்த ஹராத்தை சீர்குலைத்து அல்லாஹ்வை மதிக்காம தனிமையில் பாவம் செய்யினவராக இருந்தான். அமலாளிகள் தான், தொழுகையாளிகள் தான், ஜமாத்து தவறவில்லை. ஆனால் ஒரு பக்கத்தால் நன்மை அழிந்து போகிற பகுதியை மீள்பரிசீலனை செய்ய தவறுகிறது. எவ்வளோ ஆபத்தானது மறுமை வாழ்க்கையை பார்க்கிற போது அன்பார்ந்தவர்களே. கடைசியாக வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகது. மறுமைக்காக நீங்கள் முற்படுத்தியது சரியா என்று சரிபாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. செய்ததெல்லாம் அமல்தான். அல்லாஹ் கபூல் ஆக்கிறதை நீ செய்தாயா என்று சரிபார்க்க தவறுவது முஸ்லிம் சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தை 4 வகையாக வகைப்படுத்தலாம். சில பேரிடத்திலே அமல் உண்டு, அறிவில்லை அன்பார்ந்தவர்களே. இன்னும் சில பேரிடத்திலே அறிவுண்டு, அமல் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம். இன்னொரு சாராரிடத்திலே அமலும் இல்லை, அறிவும் இல்லை, பேர் தாங்கி முஸ்லிமாக வாழுகிறதை பார்க்கலாம். இன்னொரு சாரார் அமலாளி, அறிவோடு அமல் செய்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்தோடு அதை செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு செய்வதென்றால் அதிலே ஷிர்க் ஒன்று கலங்கிவிடக்கூடாது. லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலு. நபியே, நீங்கள் தான் ஷிர்க் செய்தாலும் உங்களுடைய அமல் அழிந்து போகும் என்று அல்லாஹ் கடினமாக எச்சரிக்கை செய்கிறான் அன்பார்ந்தவர்களே. எனவே இஹ்லாஸ் என்ற ஒன்றை கலங்கப்படுத்தி அழித்துவிடக்கூடிய ஒன்றுதான் முகஸ்துதி என்பது. எனவே அது இருக்கிறதா இல்லையா என்று சரிபார்க்க வேண்டும். இரண்டாவது அல் முத்தாபா. அல்லாஹ்வுடைய நபி எப்படி அமலை காட்டி தந்தார்கள் என்ற விவகாரத்திலே சரிபார்த்து சரியாக அமல் செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நபி காட்டாத ஒன்றை மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் மர்தூதுன். யார் நபி காட்டாத ஒன்றை அமலென்று செய்வாரோ அவருடைய அமல் அல்ல, அது தட்டப்பட்டுவிடும். வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். எப்படி ஆச்சரியமான வார்த்தை என்று பாருங்கள். குர்ஆன் பலமான வார்த்தை. ஒரு வார்த்தையிலே பல பக்கத்தால் சிந்திக்க வைக்கும் அன்பார்ந்தவர்களே. சரிபார்க்க வேண்டும், அமல் பாதுகாக்கப்பட வேண்டும். முஹாசபாவை உலமாக்கள் விவரிக்கிற நேரத்தில் பல வகையிலே சொல்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையை அநியாயமாக கழித்து கொண்டிருக்கிற மனிதனும் அவனை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். இன்னொரு சாரார் செய்கிற அமலை சரியாக செய்தேனா இல்லையா என்று அவனை சரிபார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சாரார் செய்கிற அமலை
நான் தரமாக செய்ய வேண்டுமே என்று சரிபார்க்க வேண்டும். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீகின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எந்த நன்மையான காரியத்தையும் அற்பம் என்று பார்க்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனின் முகத்தை பார்த்து புன்முறுவலோடு சிரிப்பது கூட என்ன தேவை இருக்கிறது? என்ன உனக்கு நஷ்டம் போகும்? ஒரு மனிதன் முஸ்லிம் என்று ஒன்றுக்காக மதித்து என்னை போன்று ரப்பை ஏற்று வாழுகிற களிமா சொன்ன என்ற உறவு, அவரை பார்த்து ஒரு சலாத்தை சொல்லி முகத்தை பார்த்து சிரிக்கின்றதை கூட அற்பமானதாக பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு அறிஞர் அருமையாக இப்படி எழுதுகிறார்: நீ பாதையிலே போகிற நேரத்திலே ஒரு தண்ணீரை ஒரு சிட்டுக்குருவி குடித்து கொண்டிருக்கிறது. அது குடிக்கிற நேரத்தில் நீ அந்த பாதை அருகால் அதனுடைய தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிலைமையை குழப்புகிற விதத்தில் நீ அங்கே பக்கத்தால் போனால் அது ஓடி போய்விடும். குடிக்கிற தண்ணீரை விட்டு ஓடிவிடும். நீ அக்கம் பக்கத்தால் விலகி நீ போ, அந்த பறவை குடிக்கிற அமைதியாக தண்ணீரை குடித்து கொள்ளட்டும் என்று படைச்ச அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பாக இருக்கிறது என்று நீ கருணை காட்டி அல்லாஹ்ட பொருத்தத்தை இதை கொண்டாவது பெறணும் என்று நினை. அந்த அமலையும் விட்டுவிட வேண்டாம் என்று உலமாக்கள் எழுதுகிறதை பார்க்கலாம். ஒரு சாதாரணமான வீட்டிலே வீசப்படக்கூடிய எஞ்சி மிஞ்சிய உணவுப் பொருள்களை கூட சாதாரணமாக வீசிவிட வேண்டாம். அதை ஒரு பக்கத்திலே ஒரு மிருகம் வந்து சாப்பிடட்டும், அதற்காக ஒதுக்கி அதை சாப்பிட்டு அதை கொண்டாவது அல்லாஹ்ட அருளை பெற வேண்டும் என்று அப்படி கூட உலகத்தில் அமலை அற்பமாக பார்க்க வேண்டாம். உனக்கு எந்த அமலை கொண்டு அல்லாஹ்ட பொருத்தமும் அல்லாஹ்ட அன்பும் அல்லாஹ்ட அருளும் கிடைக்கும் என்று தெரியாது. நபிகளார் சொன்ன ஹதீஸை பாருங்கள்: உங்களுடைய அமல் உங்களை சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய வைக்காது. இல்லா ஐயத்தகமதனி அல்லாஹு பிரஹ்மதி என்று நபிகளார் சொன்னார்கள். உங்களுடைய அமல் உங்களை சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய வைக்காது. நீங்கள் அதை கொண்டு அல்லாஹ்ட அருளை சம்பாதித்தாலே ஒழிய உங்களுக்குமா யா ரசூலல்லாஹ், எனக்கும் தான் நானும் அல்லாஹ்ட அன்பையும் பொருத்தத்தையும் அல்லாஹ்ட இரக்கத்தையும் சம்பாதித்து கொண்டாலே ஒழிய என்று நபிகளார் சொன்னார்கள். எனவே செய்யும் அமலை கொண்டு அல்லாஹ்வின் அன்பை பெற முயற்சிப்போமாக. எப்போதும் எங்களை மீள் பரிசீலனை செய்வோமாக. இன்று இருக்கிற நானும் நீங்களும் நாளைய தினம் உயிர் வாழ்வோமா எங்களுக்கு தெரியாத அன்பார்ந்தவர்களே. பணத்துக்காக, வளத்துக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக என்று சுயநலத்துக்காக பல பேரோடு கோபதாபத்தோடு பல பேரின் அன்பை பெறாமல் திடீரென்று நான் மௌத்தானால் 4 பேர் எனக்கு துஆ செய்வார்களா? இல்லாவிட்டால் போக வேண்டியவன் போய்விட்டான் என்று நிந்தித்து பேசுவார்களா? நான் நல்லவனாக இருக்கிறேனா இல்லையா என்று எப்போதும் எங்களை சரிபார்ப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க் வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்தீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات. اللهم انصر إخواننا المجاهدين في كل مكان. اللهم احفظ أرواح المسلمين في غزة. اللهم عليك بأعداء الإسلام فأذلهم وشتت شملهم ودمر ديارهم وخرب مراكزهم العسكرية. اللهم آمنا في وطننا. اللهم آمنا في بلاد الإسلام والمسلمين. وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.